உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு இரவும் ஜெபிக்கும்போது ஒரு ஸ்பெஷலான அனுபவம் வருங்க. அதுவும் இந்த 150 நாளில் இன்றைக்கி 128வது நாள். ஒரு மறுரூப மகிமை உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் பிள்ளைகளை தொடப்போகிறது. உங்கள் குடும்பத்துக்கு தேவையான பல ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதை அனுபவிக்க போகிறீங்க. தேவன் செய்ய போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏமே மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 to 9 வசனங்கள் முடிஞ்சா அதை வாசிச்சுட்டு படுங்களேன். நிச்சயம் ஒரு மகிமை நீங்கள் பார்ப்பீங்க. முதல் காரியம், மாற்றப்படுகிற வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை மாற்றப்படணுங்க. பிள்ளைங்க வாழ்க்கை மாற்றப்படணும். அதுதான் மறுரூபம். ஏன்னா சீஷர்கள் மலைக்கு போன உடனே ஒரு மாற்றத்தோடு இறங்கினாங்க. அதுபோல் ஒவ்வொரு இரவும் பிள்ளைகளுக்குள்ள தேவ பிரசன்னம் வந்து மகிமை வந்து காலை மாற்றப்படணும், மாறுதலாக்கப்படணும், மகிமைக்குள்ளாக்கப்படணும். நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க. தேவன் அற்புதத்தை செய்வார். 2வது, தேவ மகிமை வெளிப்படுதல். உங்கள் வீட்டில் தேவனுடைய அந்த மகிமை தெளிவாக வெளிப்படணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வீட்டில் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் சன்னியில் நடந்துச்சுன்னா அற்புதங்க. அதுக்காக கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் பிரச்சனை வெளிப்படுது, சாபம் வெளிப்படுது, வியாதி வெளிப்படுது, ஆனால் தேவ மகிமை வெளிப்படணும். அதை மையப்படுத்தி நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க. தேவன் நிச்சயம் பெரிய அற்புதத்தை செய்வார். 3வது, அழைப்பை அறிகிற ஒரு கிருபை. உங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும் தெய்வீக அழைப்பை தெளிவாக அறியணும். உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒவ்வொரு ஆண்டவருடைய அழைப்பை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்காக நல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள. அப்படி அழைப்பு இல்லாமல் ஒருத்தர் வந்துடக்கூடாது. நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவன் அப்படியே செய்வார். 4வது, பிள்ளைகள் ஆண்டவருடைய நோக்கத்தை தெரிந்து கொள்ளணும். அது தெய்வீக நோக்கம். ஏன்னா ஆண்டவர் அப்பா உங்கள் நேரத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தலைமுறையாக என் பிள்ளைங்க வாழணும். உங்கள் காலத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக என் பிள்ளைங்க மாறணும். அதுதான் பிள்ளைகளுடைய நோக்கமாக இருக்கணும். இதை நல்லா சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவன் அப்படியே அற்புதம் செய்வார். 5வது பாருங்கள், ஜெபத்தில் ஒரு மாற்றம். அதாவது உங்கள் சிந்தனை, பழக்கம், வார்த்தைகள் இது எல்லாமே சாயலுக்கு ஏற்றது போல், தேவ சாயலுக்கு ஏற்றது போல் மாறணும். என்னென்ன மாறணும் பாருங்களேன். சிந்தனை மாறணும், பழக்கம் மாறணும், வார்த்தைகள் மாறணும். இதெல்லாம் தேவ சாயலுக்கு ஏற்றபடி மாறணும். கர்த்தர் அப்படி நடத்தணும். அதுக்காக நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவன் அற்புதம் செய்வார். 6வது, ஊழியத்திற்கான ஒரு ஆயத்தம். மகிமையை அனுபவித்த பிறகு அவங்க எல்லாரும் எப்படி தேவனுடைய காரியத்தை பலமாய் செய்ய வந்தாங்களோ அதுபோல் ஒரு இரவு தேவன் தொட்டுட்டாரு, வார்த்தையால் தொடப்பட்டீங்கன்னா அடுத்தது ஆக்ஷனில் இறங்கணும். கர்த்தருக்காக பல காரியத்தை செய்கிறவளாய் மாறணும். நீங்கள் அதை மையப்படுத்தி நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க. தேவன் அப்படியே உங்கள் வாழ்க்கையை நடத்துவார், உயர்த்துவார், மாற்றுவார். ஏமே எஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள். 7வது, தேவனுடைய குரல். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே தேவனுடைய குரலை தெளிவாக கேட்கணும். இங்கே வசனம் சொல்லுகிறது, இவர் என் பிரிய குமாரன், இவர் என் நேசகுமாரன். அப்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உலக சத்தத்தை கேட்டுகிட்டே இருக்கிறாங்கல்ல. தேவ சத்தத்தை கேட்கணும், தேவ சத்தத்தை தங்களை அர்ப்பணிக்கணும். அதுக்காக நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவன் அப்படியே நடத்துவார். ரொம்ப முக்கியமான விஷயம் 8வது, பயம் நீங்கணும். தெளிவான மகிமையை பார்த்துட்டாங்கன்னா பயம் வராதுங்க. அவரை நம்புகிற விஷயந்தான் வரும். கடவுளுக்காக ஏதாவது செய்யணும்னு தான் தோணும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரணும் இந்த இரவு. அந்த மகிமையை பார்த்துட்டு தான் படுக்கணும். அதை நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவன் அப்படியே அற்புதம் செய்வார். 9வது பாருங்கள், மலையிலிருந்து அவங்க எல்லாருமே அதை அனுபவிச்சுட்டு ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. தேவனுடைய சாயலை அடையாளப்படுத்தினாங்க. அவருக்காக வாழ்றன்றதை காண்பிச்சாங்க. நீங்களும் நானும் அவருக்காக வாழ்கிறோம், அவருக்காக தான் வாழ்ந்துட்டு இதை காண்பிக்கணுங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம குடும்பத்துக்குள்ளே நமக்குள்ளே நடக்கும்படி நல்ல பாரத்தோடு எவ்வளோ ஜெபம் பண்ண முடியுமோ ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவன் அப்படியே செய்வார். 10வது, விசுவாச அறிக்கைங்க. ஏன்னா அந்த மகிமை அந்த மலையில் எல்லாரும் பார்த்த பிறகு ஒரு மறுரூபமானாங்க. அப்போ நம்ம குடும்பம், பிள்ளைங்க, வேலை, ஊழியம் இது எல்லாத்துலேயும் ஒரு மறுரூபம் உண்டாகணும். ஒரு மறுரூபம் அடையாளப்படுத்தப்படணும். அதுக்காக நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுங்க. இந்த இரவு உங்களுக்கானது. தகப்பனே, சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காகவும் திரும்ப பாரத்தோடு ஜெபிச்சு கர்த்தருடைய சித்தத்துக்கு ஆண்டவரே இவர்கள் தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் மாறுவதற்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, சகாயப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவினோட ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். ஒருவேளை இந்த ஜெப குறிப்பு உங்களுக்கு தேவைன்னா கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு ப்ரேயர்னு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஜெபிச்சுட்டு படுங்க. தேவன் அற்புதம் செய்வார். ஆமென்.